ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் சாப்பாடு செய்கிற வேலை மட்டும்தான் இருக்காது. மற்றபடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே முடித்து வச்சுட்டு தான் போகணும். சப்போஸ் வீட்டில் வேலையை நம்ம பெண்டிங் வச்சுட்டு போனோம்னா அங்கே போனாலும் நமக்கு அதே யோசனை தான் இருக்கும், வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நானும் அதே மாதிரி தான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பூ வாங்கியிருந்தேன், அதையும் கட்டி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு 5 மணிக்கு கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. நான் அங்கே தான் போகிறேன். காது குத்து ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் போனது கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டபம் போய் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். 4 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே போகிறதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சு. ஆனால் யாருமே வரல, கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. வெளியில் நிறையா ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து பார்க்கும்போது ஸ்டாலில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போனப்போ 2 ஜூஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று கிர்னி பழம், இன்னொன்று தர்பூசணி. ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் ஷாப் போட்டிருந்தாங்க. இதில் எல்லா வகையான 90 கிட்ஸ் சாக்லேட்ஸும் இருந்துச்சு. சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ட எல்லா சாக்லேட்ஸும் இந்த ஷாப்ஸில் இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இப்படியே வரிசையாக நிறையா ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. எதை சாப்பிட்றதுனே தெரியல. அடுத்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். இந்த பானிபூரி ஷாப்பில் அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. அவங்க பிளேட்டில் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு கேம்ஸ் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா பிள்ளைங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸ்நாக்ஸு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும், அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியிலேயே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டான்ஸ் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம். 4 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. 7 மணி ஆகியும் ஃபங்க்ஷன் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணல. மம்மி டாடி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். சின்ன பிள்ளையில சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிஜே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேஜில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. சீர்வரிசையெல்லாம் வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சப்பாத்தி, 2 வகையான ரைஸ் இருந்துச்சு, இட்லி, அப்புறம் 3 வகையான சட்னி, ஒரு கட்லெட்டு, கொஞ்சம் சிப்ஸு, கொஞ்சம் ஊறுகாய் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேட்டில் தேங்காய் பால் இடியாப்பம் வச்சுருந்தாங்க. டிஜே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்த பிள்ளைங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா குதிரை சவாரிலாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்கோட. எல்லாரோட ஃபேஸுமே தெரியறதுனால என்னால் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. சின்ன சின்ன கிளிப்ஸு தான் எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் ஆகிடுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.